கைஸ் இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி வந்து அரௌண்ட் ஒரு 9:40 ஆச்சு. ஸோ இந்த டைமில் பசிக்குதுன்னு சொல்லி பால் பாக்கெட்டும் வந்து நம்மள்கிட்ட ரஸ்க் இருக்குது. ஸோ சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு பிளானு. ஸோ பால் இல்லை, வீட்டில் போய் வாங்கிட்டு வரணும். இப்போ லக்கி பார்த்தீங்கன்னா உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கா. என்ன லக்கி பண்ணுற? கேலண்டர் ரெடி பண்ணிட்டுருக்கா. பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லக்கியை ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ 500 எடுத்துகிட்டு நான் கடைக்கு சேஞ்ச் மாற்ற வந்திருக்கேன்னு சொல்லி வந்துட்டுருக்கேன். பால் பாக்கெட் வாங்க போகிறோம். ஸோ அப்போ வந்து நான் லக்கி கிட்டே வந்து 500 ருபீஸ் எடுத்துகிட்டு போகிறேன். லக்கி சேஞ்ச் மாற்றிட்டு வரேன்னு சொல்லியிருக்கோம். பட் இப்போ போய் அவளை போய் ப்ராங்க் பண்ணலாம். தொலைஞ்சிருச்சு காசுன்னு சொல்லி என்ன ரியாக்ஷன் சொல்லி பார்ப்போம் வாங்க. லக்கி காசு காணும். ப்ராமிஸாக நீ இந்த யூடியூப்காக வீடியோ எடுக்கிறவங்களாம் நினச்சிக்காத. அம்மாட்ட பேசிகிட்டே போன போகிறேன். எங்கே விட்டனே தெரில. அங்கே பாரு, அந்த பாட்டிலுக்கிட்ட எங்கேயோ வச்ச மாதிரி இருந்தது. எங்கே விட்டனே தெரில லக்கி. நான் ப்ராமிஸாக நீ என் மேலே சந்தேகம் பட்டு வீடியோக்காக சொல்கிறேன்னா நினைக்காத. பொய் சொல்கிறேண்ணா? தடிமாடு. நான் அம்மாட்ட பேசிட்டே போனேன். அங்கே போயிட்டு தான் அந்த பாட்டிக்கிட்ட இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு காணும். அங்கே நாய் வரும்ல, அந்த நாய் வருதுன்னு நான் பேசுறதுக்கு கால் பண்ணேன்னா என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. இந்த ஒரு காசு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை, அந்த 500 வேணும். கீர்த்திட்ட வாங்கினேன்ல, அதை மாற்றி தரத்துக்கு. ஆக்சுவலாக இப்போ நான் 500 காசு எடுத்துகிட்டு போனேன். ஸோ பால் பாக்கெட் வாங்க போகலான்னு அம்மா அப்போ தான் கால் பண்ணாங்க. பேசிகிட்டே போயிட்டு இருந்தேன். இங்கே மொன வரைக்கும் போயிட்டு காசு எங்கே விட்டேனே தெரில. நான் பேக்கெட்டில் தான் வச்சேன். பட் இந்த பேக்கெட்டும் லைட்டாக அது கீழ்ச்சி இருக்குது பேக்கெட்டு. ஸோ அதனால் மேபி பேக்கெட்டில் போடுறேன்றது. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். சும்மா சொல்றேன். செக் பண்ணிக்க லூசே. இங்க இருந்து ரோட்டுக்கு போன இத்தனை சந்துல அந்த மாதிரி மாதிரி தேடிட்டு வரேன். நானும் நீ போய் தேட போயிடலாம். நான் போய் தேடுவேமா? எங்க விட்டனே தெரியல. நான் இங்கே தான் போட்டேனா இல்லைன்னா ஆச்சுனே தெரியல கைஸ் எனக்கு. சரி வா போய் தேடுவோம். வா, நாங்கள் போய் தேடிட்டு கிடைச்சதுன்னா உங்களுக்கு மெசேஜ் சொல்கிறோம் கைஸ். இல்லை கைஸ், உண்மையிலுமே தான் அவளை நான் ப்ராங்க் பண்ணுறேன்ட்டுலாம் சொல்லலை. உண்மையிலுமே எங்கே வச்சேன் என்னன்னே தெரில எனக்கு. அவளை ப்ராங்க்லாம் பண்ணல நான். என்னடி இல்லை கைஸ், இது வைக்கல. இங்கே 20 ருபீஸ் தான் இருந்தது. சாரி லக்கி. நம்பல. சீக்கிரம் வாங்கிட்டு வரேன். கதை கூட்டிட. சரி வாங்க கைஸ், நான் போய் தேடலாம். வா லக்கி. சரி கைஸ், நாங்கள் போய் தேடிட்டு கிடச்சிதுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். லக்கி திட்டாத கிடைக்கலண்ணா. அட ஆமாம் லூசு, உண்மையாக காரணமாவா? முன்னாடி அப்படி எதுக்கு சொல்கிறாங்க? இப்படி தான் கைஸ் வந்துட்டாங்க. நான் அம்மாட்ட பேசிட்டே வந்துட்டு இருந்தேன். இங்கெல்லாம் நான் கொஞ்சம் நின்று பேசினேன். இப்படி எதாவது இருக்கா? உனக்கு அப்புறம் யார் இருக்கீங்க வந்தா? அந்த அங்கிள் நாங்கள் எதாவது நின்று பேசிட்டு இருந்தாங்க வெளியே. அந்த அங்கிள்கிட்ட கேட்டுருப்பா. நான் யாராச்சும் வந்தவங்க நான் அவளை எடுத்துகிட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது? இங்கெல்லாம் நின்று இங்கே தான் இல்லை, ஒரு 1 மினிட் இங்கே தான் நின்று பேசிட்டு இருந்தேன். இங்கே வேறு ஃபுல்லாக புதாரு கைஸ். இங்கே உங்களுக்கு தெரில. இது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக புதாரிங்க. காது எதாவது அடித்து உள்ளே போயிருந்தா கூட தெரியாது. இதுக்குள்ளே காத்தும் அடிக்கலையே. எங்கே இங்கே இவ்வளோதான் ஸ்டெப்னு நடந்து வந்தேன். இது விழுந்தா இதுக்குள்ளே தான் விழுந்துருக்கணும். பட் எங்கே அது வரைக்கும் போனேன். இல்லை எங்கே என்ன ஆச்சுன்னே தெரில. இங்கே தான் என்ன பேசினேன்.
கீழே பார்த்துட்டே வா. நேராக பார்த்துன்னு இருக்கா எருவும் மாடு. நேராக காசு கிடக்கும் ஓரத்தில் பார்த்துக்கலாம். இங்கே தான் இருக்கா? கடையே பூட்டிட்டாங்க. என்ன கைஸ் இது? இவள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் போகிறேன். ஸ்டார்டிங்காக தடுங்கல் பண்ணுறா. தோசை சொல்கிறேன். நீ தானே சொன்ன என்னன்னு அந்த மாதிரி நைட்டில் இதுக்கு இது அது பேர் என்ன பால் தோசை சுட்டு தரேன்னு சொல்லி. ஆமாம், தோசை சுட்டு தர வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்லான்னு சொன்னேன். நான் அப்பயே போய் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். போகும்போதே தடுங்கல் ஆரம்பிச்சா. சொன்னேன் எனக்கு என்ன தெரியும் நீ சாப்பிடுவேன்னு. நீ சாப்பிட்டுட்டா சரி, நான் எனக்கு தானே, எனக்கு மட்டும் நான் 2 தோசை சுட்டுப்பேன்னு நினச்சேன். ஆரம்பிக்கும் போதே தடுங்கல் பண்ணுறா இவ. அப்புறம் எப்படி அது நல்ல விஷயமா போகும்? அது ரோடாக இருக்குங்க, அடிச்சு விட்டுருவோம் அதுக்கு. பாருங்க எப்படி திட்டுறான்னு. இவர் இப்போ உங்கள் முன்னாடி தான் கைஸ் எப்படி நடிக்கிறா. இப்போ வீட்டுக்கு போனது எனக்கு இருக்குது கச்சேரி. நடிக்கலை, ரோடாக இருக்குங்கிறனால நான் பார்க்குறேன். இப்போ உங்கள் முன்னாடி தான் எப்படி இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போனதும் பாருங்கள் எருமை மாடு. வீட்டுக்கு போனதும் தூங்குறப்ப போட்டு மல்லாக்கா அடி அடி மாற்ற போகிறேன் என்ன இதுக்காக. அவங்கள்ட்ட போய் நான் வர தொலைச்சிட்டேன்னா கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இல்லைன்னா இவள்கிட்ட நம்ம அடி வாங்குறது தாங்க முடியாது. அவன்கிட்ட தான், வேறு யார்? சரி வாழைக்கு இங்கே காணும். சரி வா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். கடைக்கு போயிட்டு பால் மட்டும் வாங்கிட்டு வருவோம். காசு ஃபோனில் இருக்குவா. ஒரு 20 rupees இருக்கும். அதில் வேற இது வாங்கிக்கலாம் வா. இல்லை காய்ஸ் கிடைக்கல. ஸோ சரி வேறு ஆப்ஷனே இல்லை. நம்ம கடைக்கு கால் போயிட்டோம். ரஸ்க்கு வாங்க வந்திருக்கோம். வாங்கிட்டு திரும்ப போகும்போது ஏதாவது செக் பண்ண இன்னொரு தடவை கிடச்சிச்சின்னா லக்கு, இல்லைனா இவர்கிட்ட அடி வரும் வாங்கினு வரும் சொல்லி காட்டுவா. இவன் ஏன் காணாமல் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்ன எங்கே வச்சேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் வீட்டில் கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்குது எடுத்துகிட்டு நான் போனது. எங்கே விட்டேன்னு எனக்கு தெரில. கைஸ் நம்ம வந்து பால் வாங்கி வச்சுக்கி காட்டு. பால் எங்கேயுமே இல்லை. ஸோ ஆவின் பால், ரஸ்க்கு, காஃபி தூள் வாங்கியாச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நடுவில் ஏதாவது திட்டினானே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து சொல்கிறேன். உங்ககிட்ட திட்டுவியா? பார்ப்போம். திட்டினா உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை கைஸ் எங்கேயுமே வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். திரும்பவும் அந்த காசு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டே தான் வரோம். பட் எங்கேயுமே காணோம். நம்ம பேட் லக்கு. இன்றைக்கி 500 ரூபாய் லாஸு. சாரி லக்கி. இது நமக்கு இன்றைக்கி நேரமே சரியில்லை. ஃபுல்லாக 500 ரூபாய் லாஸு. லக்கி எனக்கு ஆஃபீஸ் சமயம் திட்டு வாங்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தா. இந்த பாருங்க என்ன நான் வாங்கியிருக்கோன்னு காட்டு லக்கி. நீ தான் இன்னைக்கு என்னன்னு காட்டு. இந்த ரஸ்க்கு தான் பிடிக்கும். காஃபி தூள் அப்புறம் பால். காய்ஸ் மணி பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஆகுது. ஸோ இப்போ தான் உட்காந்துன்னு காஃபி ஒருத்தன் குடிக்க போகிறாங்க. அறிவில்லை உனக்கு. 10 மணிக்கு காஃபி குடிப்பாங்க. நீ அந்த மாதிரி நான் தடுங்கல் பண்ணதுனால தான் நீ 500 ரூபா லாஸ். ஆமாம், எச்சரிக்கை கொடுத்தேன். ஆமாம், க்யூரா. நம்ம நம்பவே இல்லையா? எவ்வளோ கொஞ்சம் திட்டின்னு இருந்தா காய்ஸ். நம்பாதீங்க. வீடியோ கட் பண்ணும் போதெல்லாம் புலம்பின்னு இருந்தா என்ன புலம்பிட்டு இருந்தா. எவ்வளோ தொலைச்சி திட்டிட்டு இருந்தா என்ன. சாப்பாடே கிடையாது, 10 நாளைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தா. அதை எடுத்து அங்கே போய் அங்கே போய்
ஃபுல்லாக எப்படி இருந்தது என் ப்ராங்க் லக்கி? நல்லாவே இல்லை, நான் நம்பவே இல்லை. பொய் நம்பிட்டேன். நம்ப திட்டினா நான் இப்போ ஒன்று திட்டினேன். நான் என்ன அதான் சொன்னேன்? ஜெயித்துருவோம் கைஸ். இது வந்து ஆக்சுவலாக நம்ம வீடியோட ஃபஸ்ட்டு ப்ராங்க்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ப்ராங்க் நீங்கள் பார்க்கணுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.